கரிஷ்மா, 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 கரிஷ்மா. யோகேஷ், என்னாச்சு? ஏன் கத்திக்கிட்டு இருக்க? என் டேப்லெட் எங்க வச்ச? நான் அத டஸ்ட்பின்ல போட்டேன். என் டேப்லெட் எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல நீங்க போட்டியா? தான் சொன்னீங்க அத டஸ்ட்பின்ல போட்ற சொல்லி. நல்ல மூச்சு இழுத்து விடு. நல்ல மூச்சு இழுத்து விடு. இங்க பாருப்பா, எங்க 2 பேருக்கு உன்னை விட்டா வேற யாரு? நல்லது தானே சொல்றோம். நீ சீக்கிரமா முன்னுக்கு வரணும்னு தானே நாங்க இவ்ளோ சொல்றோம். இன்னைக்கு கூட நாங்க உனக்காக தான் கோயிலுக்கு வேண்ட போறோம். கரிஷ்மா, நீ பியூட்டி பார்லர் போகணும்னல்ல, போயிட்டு வா பார்லருக்கு. நான் உன்னை அங்க பாக்குறேன். ஓ சரிங்க அத்தை. ரெஸ்ட் எடுத்துக்கோ யோகேஷ். போய். ஆமா, போய் சொல்றா. நான் அவளை பாத்துக்கிறேன். ஆனா நீ அமைதியா இரு. இந்தா, நீ அமைதியா இங்க உட்காந்து டீயை குடி. நான் ஊருக்கு போயிட்டு வரேன். உனக்காக பிரியாணி பண்ணிருக்கேன், சூடா சாப்பிடு. நாங்க 2 பேரும் காலையில வந்துருவோம், சரியா? சாப்பிடு. எல்லாருமே போய் தான். என்னடா பண்ற? வாடா. அட ஒரு நிமிஷம் இருங்க சார், இப்பதானே வெளியே வந்து காத்தே வாங்கிக்கிறேன். காத்து அப்புறம் வாங்கிக்கலாம்டா, டைம் இல்ல. வாடா போலாம். போ, மேலே ஏறு போ. பண்டியோட ரிப்போர்ட்டை கொண்டாந்து கொடுத்து என் வார்த்தையை நான் காப்பாத்திக்கினேன். நீங்க தான் உங்க வார்த்தையை காப்பாத்திக்கணும். ஏன் இப்போ டென்ஷன் ஆவற? உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துருவேன்டா. உனக்கு தண்டனை கம்மி ஆகும், புரியுதா? முதல்ல இப்போ ஏறா, டைம் ஆச்சுரா, ஏறா. தேங்க்ஸ் ராஜு சார். போ ஆத்ரா, ஜாக்கிரதை. சீக்கிரமா ஏறி வெளியில போ. தள்ளி விடு என்ன மேல. தள்ளு சார், தள்ளு சார், தள்ளு சார். சார் சார் புடி சார். ஒரு கிரிமினலை பிடிக்கிறான்னு போய் இன்னொரு கிரிமினலை ஜெயில இருந்து தப்பிக்க விட்டுட்டீங்க. ஐ அக்ரி சார். ராஜு என்ன பண்ணியிருக்காரோ அது தப்புதான். ஆனா ஒரு வாட்டி அதுக்கான ரிசல்ட் என்னன்னு பாருங்க சார். நம்ம 2 வருஷமா அந்த பண்டியை தேடிட்டு இருக்கோம் சார், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஆனா இன்னைக்கு பிகாஸ் ஆஃப் ராஜு இன்னைக்கு அவன் நம்ம கஸ்டடியில் இருக்கா சார். நீங்க ராஜுவை கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். கமன் ராஜு. சார் ரிலாக்ஸ். தேங்க்யூ சார். ராஜு, நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறதில்ல. ஆனா 1 மாசத்துக்கு நீங்க கண்ட்ரோல் ரூம்ல ஒர்க் பண்ணணும். பட் சார், இந்த டிசிஷன் எடுத்தாச்சு ராஜு. ப்ளீஸ் டோன்ட் ஆர்கியூ. ஆனா சார், நான் இன்னைக்கே நீங்க கண்ட்ரோல் ரூம்ல ஜாயின் பண்றீங்க. நான் ரூல்ஸை பிரேக் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனா நீங்களே சொல்லுங்களேன், ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சியா சிக்னலை பிரேக் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல நீ ஏன் சிக்னல் நிக்காம போனேன்னு அவன் மேல கேஸ் போடுவீங்களா? சரி, நான் பண்ணது வேணா தப்பா இருக்கலாம் சார், ஆனா என்னோட இன்டென்ஷன் கண்டிப்பா தப்பு கிடையாது. வரேன் சார்.
யோகேஷ், டேய் நீயா? நான் எதுவும் பண்ணலம்மா, என்னை குத்திட்டாங்க. யோகேஷ், யோகேஷ், யோகேஷ். அத்தை அத்தை ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? இந்தாங்க தண்ணி குடிங்க. சார், சாரி சார். சிவானி பிடிச்சது நம்மளோட பிளான் தானே சார். தண்டனை கூட அவங்க 2 பேருக்கு தான் தரணும். நீ ஏன் இதுக்காக ஃபீல் பண்ற? உண்மையை சொல்லணும்னா சீனியர்ஸ் மேல தான் எனக்கு கோவம். கண்ட்ரோல் ரூமுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்க. அதுக்கு என்ன சஸ்பென்ஷன் பண்ணிருக்கலாமே. சார், உங்க அம்மா வந்திருக்காங்க. ஆ? அதாவது உங்க அம்மா சொல்லிவிட்டு யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார்யா? என் பேரு கீதா குப்தா. இது என் மருமக கரிஷ்மா. உங்க அம்மா இங்க இருக்கிறப்பெல்லாம் நாங்க 2 பேரும் ஒரே கோயிலுக்கு போய் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். ஓ, ஐம் சாரி, பட் 4 மாசத்துக்கு முன்னாடி உங்க பையன் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டாரு இல்லையா? ரைட்? என் பையன் செத்து போனது ஹார்ட் அட்டாக்ல இல்ல, அவனை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். உங்க பையனை கொலை பண்ணிட்டாங்கன்னு பொறுமையா இப்ப வந்து சொல்றீங்களே, அதுவும் 4 மாசத்துக்கு அப்புறம்? நீங்க என்ன பேசிஸ்ல வந்து சொல்றீங்க? அவனை கொலை பண்ணிட்டாங்கன்னு அவன் வாயாலேயே சொன்னான். அவனே என் கனவுல வந்து என்கிட்ட சொன்னான். அத்தை சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா யோகேஷ் செத்ததுல இருந்து அத்தைக்கு இதே கனவு தான் அடிக்கடி வருது. யோகேஷ் என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சான். அவன் சாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன மேடம், நான் இப்போ உங்ககிட்ட என்னதை சொல்றதுன்னு தெரியல. நான் வேணும்னேலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம இல்ல மேடம். எதுக்குன்னா இது ஒரு கேஸே கிடையாது. இங்க பாருங்க, எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியும் இல்லாம எங்களால கேஸ் எல்லாம் எடுக்க முடியாது மேடம். நீங்க என்ன சொல்றீங்க? என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன மேடம், இங்க பாருங்க, ஐம் சாரி, என்னால உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாது மேடம். சரிங்க சார், உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க. இவங்க கதை என்ன சினிமா மாதிரி இருக்கு? என்ன 2 பேரும் இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? அது என்னன்னா, உள்ள வாங்க வாங்க. சரிம்மா, சொல்லுங்க. யோகேஷ் செத்து போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் பாடி செக்அப் பண்ணோம். நீங்களே பாருங்க, அவன் அப்போ ஹெல்தியா தான் இருந்தான். எதுவும் இல்லாம சடனா ஹார்ட் அட்டாக் எப்படி வரும்? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கே தெரியும் இந்த காலத்துல சின்ன குழந்தை கூட ஹார்ட் அட்டாக் வர்றது சகஜமாயிடுச்சு மேடம். ஒர்க் ப்ரெஷர் இல்ல ஸ்ட்ரெஸ்ல கூட வரலாம். இங்க பாருங்க, எனக்கு வந்த கனவு நான் என்னெல்லாம் பார்த்தனோ அதெல்லாம் நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் நம்புறதும் கஷ்டம்தான். இதை பாருங்க, அத்தை என்ன சொல்றாங்கன்னா ஒரு தடவை நீங்களே யோகேஷ் கேஸை விசாரணை பண்ணி பாருங்க. நான் முன்னாடி கூட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஆனா அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் யோகேஷோட டெத்தை கன்ஃபார்ம் பண்ண அந்த டாக்டர் கிட்ட கூட பேசினாரு. அப்ப அந்த டாக்டர் இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான்னு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணல. நீங்க சும்மா ஒரு வாட்டி யோகேஷோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் என் பையன் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டானோ இல்ல வேற ஏதாவதுனாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நான் எதுவுமே பண்ணலன்ற வலி கூட எனக்கு இருக்காது. ஓகே, நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. என்ன, நான் ஏதாவது செஞ்சு இந்த கேஸை ரீஓபன் பண்றேன். சார், நீங்க அவங்க பேச்சை கேட்டு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கேஸை டேக் ஆஃப் பண்ணோம்னா காத்துல போற மாதிரி தான் சார். அதுல ஒண்ணுமே கிடைக்காது சார். சார் இந்தாங்க சார், டீ சாப்பிடுங்க. சார் நீங்களே சொல்லுங்க, இன்வெஸ்டிகேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட்? எனக்கு தெரியும் மறுபடியும் இந்த கேஸை ஓபன் பண்றதுக்கு விட மாட்டாங்க தான். ஆனா அந்த அம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்காங்கயா. அட்லீஸ்ட் அவங்க நிம்மதிக்காகவாது அன்அஃபிஷியலி நான் இதை செஞ்சுதான் ஆகணும். சொல்ல போனா யோகேஷ் சாவறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஹெல்த் செக்அப் பண்ணிட்டதா சொல்றாங்க. அவன் நல்லா ஃபிட்டா தான் இருந்திருக்கான். சார் டெத் ரிப்போர்ட் கூட அப்படிதான் சார் சொல்லுது. there is no foul play. சார் இதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போன விஷயம் சார்.
இப்ப என்ன ஆக போகுதுன்னு நமக்கே தெரியாது சார். நீங்களே சொல்லுங்க, இது 4 மாசம் பழைய கேஸ். டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணல, அஸ்தியை கங்கால போட்டாங்க. நம்ம கையில என்ன சார் இருக்கு? நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வாங்க இங்க பாருங்கம்மா, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? 19th மார்ச், அதாவது உங்க பையன் இறந்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு காலையிலேயே 4:30க்கெல்லாம் நானும் என் மருமகளும் ஊர்ல இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தோம். யோகேஷ், 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 ஆ? யோகேஷ், அத்தை, என்னாச்சு? இங்க வாங்க. டேய், யோகேஷ், என்னாச்சு? யோகேஷ், யோகேஷ், யோகேஷ். நாங்க உடனே டாக்டரை கூப்பிட்டோம். டாக்டர் யோகேஷ் செத்து போயிட்டாருன்னு சொன்னாரு. அப்புறம் அடுத்த நாள் யோகேஷோட ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, அவனுக்கு எதுவும் இல்லாம ஹார்ட் அட்டாக் எப்படி வந்திருக்கும்னு. அதுக்காக தான் நான் எஃப்ஐஆர் ஃபைலே பண்ணேன். நீங்க இது வரைக்கும் ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க, நான் அதெல்லாம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். கேஸ் ரீஓப்பன் ஆகுது. அதுக்காக தான் யோகேஷ் இன்சூரன்ஸ் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நீ பைசாவை பற்றி எதுவும் யோசிக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அத்தை ப்ளீஸ், எனக்கு பணம் எல்லாம் தேவையில்லை, முதல்ல சாப்பிடுங்க. ஹலோ. வணக்கம் சார். யோகேஷோட ரூமை நான் பார்க்கலாமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? ம், உள்ள வாங்க. இவங்க 2 பேரும் என் பேரனுங்க, யுவராஜ் அப்புறம் யோகன். 2 பேரும் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. யார் இது? விவேக், யோகேஷோட ஃப்ரெண்ட் அப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர். ம், இந்த லேப்டாப் யாருது? யோகேஷோடது. கரிஷ்மா, யோகேஷ் இறந்த அன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? கொஞ்சம் கொண்டு வாங்களேன். யோகேஷ் அவரோட தம்பிக்காக தான் இதை வாங்கினாரு. யுவராஜுக்கு போர்டு எக்ஸாம் இருந்துச்சு, அதனால கடைசி நேரத்தில் அவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. உங்கள் பையனுக்கு கால் பண்ணி அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்ப சொல்லுங்கண்ணே. இன்னும் வேற ஏதாவது ஃபோட்டோ இல்லை வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு உடனே அனுப்ப சொல்லுங்க, புரியுதா? லேட் பண்ணிடாதீங்க. நான் இந்த லேப்டாப் அப்புறம் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். இன்ஃபர்மேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ம், யோகேஷ் எதுக்காக இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு? ஆன்டி எக்ஸாக்டிங் பில்ஸ். இன்னைக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க, சரியா? நான் சொன்னது புரிஞ்சுதா? டாக்டர், நான் உங்ககிட்ட பேசணும். ப்ளீஸ் ப்ளீஸ், ஓகே ஒரே ஒரு ஓகே, நிமிஷம் பேசணும். காம் டவுன் காம் டவுன் அது இல்ல டாக்டர், எனக்கு யோகேஷ் தூக்கமே காம் வர டவுன். மாட்டேங்குது. அதை நான் உங்ககிட்ட சொல்லணும். ப்ளீஸ், எனக்கு யோகேஷ் தூக்கமே வர அமைதியா இரு. மாட்டேங்குதுன்னு சொல்றேன்ல, அது கொஞ்சம் நான் கேளுங்க. சொல்றேன்ல, அமைதியா இரு, ரிலாக்ஸ். டாக்டர் ப்ளீஸ். இப்போ சொல்லு யோகேஷ், என்ன விஷயம்? தூக்கம் வரல, ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். மைண்டு சொல்லுது என்னை தூங்க சொல்லி, ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்தான்ல, அது வேலை செய்யலையா? இல்ல டாக்டர்,
அடுத்த மாசம் டெல்லியில எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. குரோர்ஸ் கணக்குல டீலிங் போவோம். என் நிலைமையை பாக்குறீங்கல்ல, நான் எதுவுமே பண்ணலனா எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. எனக்கு எவிடோஸ் ஏதாவது கொடுங்க டாக்டர். நான் காசு கொடுக்க கூட தயாரா இருக்கேன். யோகேஷ் ரொம்ப நல்ல மனுஷன். அவன் இங்கே வரும்போது அவன் மனசில் ஏதோ பெரிய பயம் இருந்தது. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து டேப்லெட்ஸும் கொடுத்துருந்தேன். அதனால ரிசல்ட் ஏதாவது வந்துச்சா? வந்தது. 1 மாசத்துல சரியாயிடுச்சு. ஆன்சைட்டி இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சான்சஸ் இருக்கு. ஆன்சைட்டியால் ஹார்ட் அட்டாக் வரும். சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட போவாங்க. இல்ல யோகேஷ், யோகேஷ். அத்தை, மறுபடியும் கெட்ட கனவு வந்துச்சா? இந்த பென்ட்ரைவ்ல யோகேஷோட கடைசி போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வீடியோஸும் சம்மந்தப்பட்டது இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அது சரி, நீங்க யோகேஷை விட்டுட்டு ஊருக்கு போகும்போது யாராவது அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்களா? இல்ல அன்னைக்கு ஏதாவது நடந்துச்சா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. யோகேஷோட செக்யூரிட்டியும் ஐஷுவும் அவர் இறந்ததுக்கு வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் யோகேஷும் விவேக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ரசோகே, அவங்க கிட்ட நம்பரை வாங்கிக்கோங்க. இந்த மொபைல் கேமரா வந்ததுலேருந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுறாங்க. சாவை கூட வீடியோ எடுத்து போடுறாங்க. விசித்திரம். சார், இந்த கேஸில் ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா? சான்சஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் 3 பேரையும் என்கொயரி பண்ணுறதுக்கான அவசியம் இருக்குது. ஒருத்தன் விவேக், யோகேஷோட பிஸ்னஸ் பார்ட்னர். அப்புறம் 2வது ஆயிஷா, அவனோட செக்ரட்டரி. அப்போ 3வது யார் சார்? யோகேஷோட வீட்டு வாட்ச்மேன் பப்ளு. ஏன்னா கீதா கரிஷ்மா அங்கே இல்லாத போது என்ன ஆச்சுன்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரியும். பார்க்கலாம் வாட்ச்மேன் வீட்டில் எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கான்னு. நான் தொடப்பவனா? சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் நீ ப்ளீஸ் சார். எதுவும் பண்ணல? வெரி குட். நாங்களும் அந்த மாதிரி ஆளுங்களை தான் தேடிட்டு இருக்கோம். எதுவும் தெரியாத ஆளுங்களை. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இங்கே பாரு பப்ளு, பயப்பட வேண்டாம். 19th மார்ச் யோகேஷை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னு எல்லாத்தையும் நீ சொல்ல போற. அங்கே என்னாச்சுன்னு ஒன்று விடாமல் சொல்லணும். அன்னைக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது சார். யோகேஷ் சார் வீட்டில் என்னென்னமோ நடந்தது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யோகேஷ் சாரை தடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் கரிஷ்மா மேடம் கிளம்பிட்டாங்க இந்த சார். கரிஷ்மா வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? சார் ஒரு 5லேருந்து 5:30 மாதிரி இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, அந்த டைமில் நான் டீ சாப்பிடுவேன் தான். அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் ஒரு 7-7:30 மணிக்கு 2 பேரும் அடிச்சுக்கிற சத்தம் கேட்டுச்சு. இதெல்லாம் என்ன யோகேஷ்? உங்க அம்மாவை இவ்ளோ மோசம் பண்ணிட்டியா நீ? என்னோட சைனை போட்டு நம்ம பங்களாவை அடமானம் வச்சிருக்க. எதுக்குமா இப்போ ஓவரா ரியாக்ட் பண்றீங்க? அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு பிசினஸ் பண்ண காசு தேவைப்படுது, அதனால தான் அதை வித்தேன். உங்க காலத்துக்கு அப்புறம் அந்த இடம் எனக்கு தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? நீ என்ன கேட்டிருக்கணும்ல? ஏன் சைனை எதுக்கு போட்ட? இந்த மாதிரி மெலடி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஞாபகம் அது இதுன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்க அப்பாவோட உயிர் இருக்கிற அந்த பங்களால. அப்பாலாம் கிடையாது. இப்ப எல்லா முடிவும் நான் தான் எடுக்கணும். உங்களை பாத்துக்கிறது கூட நான் தான் பண்ணணும். ஏன் உங்களை நான் நல்லா பாத்துக்கலையா? இப்ப இருக்க பசங்களா உங்க அம்மா அப்பாவை அனாதை ஆசிரமத்துல சேர்த்துடுறாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன். நீங்களே சொல்லுங்களேன். கீதா மேம் போனதுக்கப்புறம் விவேக் சாரும் ஆயிஷா மேடமும் வந்தாங்க. அது என்ன டைம்னா 9-9:30 மணி இருக்கும் சார். அவங்க 2 பேரும் காம்பவுண்டு உள்ள வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் அவங்க அந்த கார்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உள்ளே போனாங்க சார். வண்டி நம்பர் எதுக்காக ரெஜிஸ்டரில் என்டர் பண்ணல? சார் அவங்க 2 பேரும் அடிக்கடி வந்து போவாங்க சார். இப்போ நீ திரும்ப சண்டை ஆயிடுச்சுன்னு மட்டும் சொல்லாத. யோகேஷ் போது, இது ரொம்ப அதிகமாயிடுச்சு. என் ப்ரொபோசல் எதுக்கு நீ தடுக்கிற? என்ன நான் தடுக்கிறேனா? நிஜமாவே ஒன்னால தான் நிறைய ப்ராப்ளமே வருது. நீ பைத்தியம்டா, நீ தான் பெரிய பைத்தியம். அந்த அண்டர்வேர்காரங்க அண்டர்வேர் அனுப்பி வைங்கன்னு சொன்னா அதை கூட நீ சரியா பண்ண மாட்டடா, தெரியுமா? பேசுறத அளந்து பேச கத்துக்க யோகேஷ். இப்ப சொல்லு, நான் உன் பிசினஸ்ல இருக்கனா இல்லையா? எவ்வளவு நேரம்டா கேக்குறது? இருக்கனா இல்லையா? கையெடு. என்னடா என் மேல இருந்து கையெடு. சொல்றா. கையெடுன்னு சொல்றா. ஏய் மவன உன்ன. விவேக், காம் டவுன். நீங்க உட்காரு. சிட். சார் நீங்க இங்க உட்காருங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட. ஒண்ணா வேலை செய்ய முடியலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? ஆயிஷா மேடம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சார். அவங்க 2 பேருமே அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டாங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மேடமும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு விவேக் சார் கார் எடுத்துட்டு வெளில போயிட்டார் சார். அதுக்கப்புறம் யாருமே வரல சார். யாரும் வரலையா? இல்ல நீ பார்க்கலையா? சார் நான் 12 மணி மேலே தான் சார் படுக்கவே போவேன். அதுக்கப்புறம் யாருன்னா வந்தா எனக்கு எப்படி சார் தெரியும்? இதை பற்றி கீதா மேடம்கிட்டையும் கரிஷ்மா கிட்டையும் நீ சொல்லலையா? இல்லை சார், யாருமே கேட்காத போது நான் எப்படி சார் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆனால் யோகேஷ் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார், ரொம்ப நல்ல மனுஷன். ஏ பப்ளு, சார் என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார். அது இந்த அதை வச்சுக்கோ. இதில் 1 லட்சம் இருக்கு. உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்கள நல்லா பார்த்துக்கோ. ரொம்ப நன்றி சார். எப்படியாவது நான் இந்த காசை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் சார். என் காசை நீ சீக்கிரமாகவே கொடுத்துடணும். சும்மா சொன்னப்பா. நீ ஒன்றும் காசெல்லாம் திருப்பி தர தேவையில்ல, சரியா? நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் இவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தோணுதா உங்களுக்கு? சும்மா கதை விடுறான்னு நினைக்கிறேன். இல்லையா, இதெல்லாம் கேட்டால் எனக்கு கதை மாதிரி தெரியல. இதில் ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. ஆமாம் சார், கரெக்டாக சொன்னீங்க. புது புது விஷயம்லாம் இப்போ தான் வெளியே வருது. ஆனால் இந்த கேஸில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா? முன்னாடி இது சிம்பிள் ஹார்ட் அட்டாக் கேஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 3 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த விவேக், யோகேஷோட பிஸ்னஸ் பார்ட்னர். ஆமாம் சார். அப்புறம் இந்த யோகேஷ் வீட்டில் இருந்து வெளியே போன கடைசி ஆள். ஒருவேளை ஆயிஷா மேடம்க்கு கூட இதில் பங்கு இருக்குமா? இருக்கலாம். ஏன்னா ஆயிஷா அப்புறம் விவேக் யோகேஷ்க்கு விருப்பப்பட்டு வரல. இப்போ கரிஷ்மா மேடம் கொடுத்த விவேக் நம்பரை வச்சு பார்த்தா அது கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. இன்னொரு சஸ்பெக்ட் கரிஷ்மாவா தான் இருக்கணும். எதுக்குன்னா அவங்க எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா 3வது சஸ்பெக்ட் யார் சார்? யோகேஷோட அம்மாயா, கீதா குப்தா. ஏன்னா அவங்களுக்கு வர கனவு ஒரு கில்ட்டினால வர கனவா கூட இருக்கலாம் இல்லையா? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஆனா சார், அவங்களே கேஸ் ரீஓபன் பண்ணி ப்ராப்ளம்ல மட்டும் ஏன் நினைக்கணும்? ஆனா கமலேஷ், நம்மளும் இதே தான் நினைக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கணும்யா. அவங்க மேல டவுட் வரக்கூடாதுன்றதுக்காக. அதனாலதான் அவங்களே முன் வந்து கேஸை ரீஓபன் பண்ண சொன்னாங்க. ஆமா, நான் அந்த சண்டையை பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆனா இந்த சண்டையால என் பையன் செத்ததுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சார்? சம்பந்தம் இருக்கு இல்லைங்கிறது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா தெரிய வரும் மேடம். ஏன்னா நீங்க முன்னாடியே என்கிட்ட எதுவுமே சொல்லலை இல்லையா? இப்பதானே சொல்லியிருக்கிறீங்க. அன்னைக்கு ராத்திரி உங்க அப்பா அந்த பங்களா மேல அவர் உயிரே வச்சிருக்காருடா. அப்பா இல்ல, எல்லா முடிவும் நான் தாமா எடுக்கணும். உங்களையே நான் தான் பாத்துக்கணும், புரியுதா? யோகேஷை பத்தி உங்களுக்கு முழுமையா எல்லா விஷயமும் தெரியும் இல்லையா? என் பையன் கோவமா தான் பேசினான். ஆனா அவன் கெட்டவெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நான் வெளியே போன அப்புறம் அவன் எனக்கு மெசேஜ் கூட பண்ணான் பாருங்க. இங்க பாருங்க. ஆமாம் சார், நாங்கள் 2 பேர் சண்டை போட்டோம். ஆக்சுவலாக யோகேஷ் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பெருசாக சண்டை போடுவார். அப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்காக தான் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தீங்க சார். அவர் கோவத்தில் சண்டையில் திட்டுவார் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டவர் இல்லை சார். உங்களுக்கு அப்பப்போ சாரி மெசேஜஸ்லாம் வரும் இல்லையா சார்? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னாச்சு சார்? அதுக்கப்புறம் நான் பார்லருக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு தான் அத்தையை நான் வீட்டில் மீட் பண்ணேன். அன்னைக்கு கரிஷ்மா ஊர்ல ரொம்ப நேரம் என் கூட இல்ல. என்னை எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஆயிஷா மேடம், எங்க சார் கிட்ட டைம் கம்மியா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. இது இருக்காங்களே ஸ்வேதா மேடம்,
அவங்கள லட்டி எடுத்து உங்களை பின்னாடி அடிப்பாங்க. இதை பாருங்க, உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் விவேக் சார், அவரையும் நாங்கள் பிடிச்சிட்டோம். நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்க, மார்ச் 19 அப்போ நீங்கள் யோகேஷ் வீட்டுக்கு போகும்போது விவேக் வீட்டில் யோகேஷும் விவேக்கும் இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. கமலேஷ் சார். ஏதாவது வாய் தந்தாங்களா? சொல்கிறோங்க சார், சொல்லுவீங்களா? சார், விவேக் அப்புறம் யோகேஷ் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க ஜீவன் நகர்ல. அங்க இருக்கிற குடிசையெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரமா வேலை செய்யணும்னு விவேக் தான் அதை பத்தி ரொம்ப யோசிச்சான். அவங்கள எல்லாரையும் காலி பண்ணணும்னு. ஆனா யோகேஷ் சார் இதெல்லாம் லீகலா மூவ் பண்ணணும்னாரு. அவ்வளோதான் சார், இதுக்காக தான் 2 பேரும் சண்டை போட்டாங்க. யோகேஷ்! விவேக், காம் டவுன். இங்க உட்காரு. செட். சார், நீங்க இங்க உட்காருங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட. ஒன்னா வேலை செய்ய முடியலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? ஆயிஷா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விவேக் சார் தான் யோகேஷை கொண்டு இருப்பாருனா? சார், எனக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். அதனால தான் நான் அன்னைக்கு சீக்கிரமா போனேன். அன்னைக்கு நான் யோகேஷ் சார் வீட்டுக்கு போனப்போ நான் என்ன பார்த்தேன்னா, விவேக் ரொம்ப கோவமா இருந்தான். அவனுக்கு உண்மையாலே ரொம்ப ஹெட்வெயிட் ஜாஸ்தி தான். இந்த ப்ராப்பர்ட்டிக்காக எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாரு விவேக், நீ யோகேஷ் சார் கிட்ட கொஞ்சம் அமைதியா பேசுறதுக்கு ட்ரை பண்ணு. இப்போ நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க எதுவும் விவேக் கிட்ட மறைக்கல இல்லையா? இல்ல சார், நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க ஆயிஷா, நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிடுங்க. இல்லனா ஸ்வேதா பத்தி எதுவும் சொல்லலையா? சார், நான் கிளியரா சொல்லிட்டேன். உங்க ஐடியா எப்படி? சார், ஆயிஷா லொக்கேஷன் அனுப்புனாங்களே, அங்கே நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். விவேக். விவேக், அடி வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றியா இல்ல முன்னாடியே சொல்லிடுறியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யோகேஷோட மரணத்துக்கு பின்னாடி கண்டிப்பா நீ இருக்கன்றது எனக்கு தெரியும். அவனால உனக்கு பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? எவ்வளவு? 12 லட்சமா? மார்க்கெட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 17 லட்சம் எடுத்திருக்க. மார்க்கெட்ல இருந்து காசு எடுக்கணும்னா என்கிட்ட சொல்லணும்ல. வண்டியை கூட வித்துட்டான். ஏங்க கொஞ்சம் பொறுமை. பேசாத, நடுவுல பேசாத. யோகேஷ், ஆமா, கொஞ்சம் நீங்களும் பொறுமையா பேசாதீங்க. பேசு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இவன் தப்பு பண்ணிருக்கான். இவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சொல்றா, அப்படிதானே? இதான் உன் தப்புக்கான தண்டனை. ஒரு புதுக்காரு. ஆனா யோகேஷ், ஹே, வச்சுக்கோடா. அவங்களுக்கு நான் பாதி காசை கொடுத்துட்டேன். மிச்சத்தை நீ தான் கொடுக்கணும், சரியா? நீ சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என் பிசினஸ்குள்ள வா. அது பேசக்கூடாது, சரி? வா. நான் ஏன் சார் அவனை கொல்ல போறேன்? நானும் அவனும் அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம் சார். ஆமாம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறதுனால இடையில சண்டை வரும். ஆனால் அதெல்லாம் பெருசு இல்லை. இதுக்கிடையில் சின்ன சின்னதாக சண்டைலாம் வரும் தான் சார். அதுக்குன்னு கொலை பண்ணுற அளவுக்குலாம் கோபம் வராது சார். இன்றைக்கி நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அது காரணமே யோகேஷ் தானே சார். அண்ணன் மாதிரி தானே இருந்தான் உனக்காம. இருந்தாலும் ஏன் நீ சாவுக்கு போல? சார், அன்றைக்கி எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. அன்றைக்கி அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கேட்டதுனால எல்லாம் என்னால் தான் நடந்துச்சுன்னு நினச்சிட்டேன் சார். எனக்கு ரொம்ப கில்ட்டு ஃபீல் ஆச்சு சார். அதனால தான் நான் போகல. கில்ட்டு எங்களுக்கு கூட இருக்கு. அன்னைக்கு அந்த பூஜாடி எடுத்து அவனை அடிக்க போனல நீ. ஆயிஷா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. இல்லை சார், நான் ஏன் சார் இப்படி பண்ணணும்? உண்மைதான், நாங்கள் அன்றைக்கி ரொம்ப பெருசாகவே சண்டை போட்டோம். ஆனால் ஆயிஷா வெளியே போனதுக்கப்புறம் நானும் யோகேஷும் நல்லா தான் சார் பேசிகிட்டு இருந்தோம் சார். அதாவது அவனுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் சார். என்ன பிரச்சனை? எல்லாம் தப்பா நடக்குது. ஏன்னா என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. டெய்லிக்கும் கரிஷ்மா கூட சண்டை நடக்குது. இன்னைக்கு கூட அவளை நான் ரொம்பவே திட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப சண்டை போட்டேன். அம்மா கூட திட்டேன். நான் இப்படி இருக்கிறதுனால தான் என் பசங்களை கூட தூரமாக வச்சுருக்கேன். ஆனால் நீ தானடா நீ சொன்ன அந்த அகர்வால் தந்த டேப்லெட்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகுதுங்களா? அது நான் வாங்கிட்டு வந்த முதல் நாள் மட்டும்தான் இப்போ வேலை செஞ்சுது.
ஆனால் அதுக்கப்புறம் நீ நீ டென்ஷன் ஆகாதடா. எனக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட் தெரியும். நான் உனக்காக அவங்கக்கிட்ட பேசுகிறேன்டா. நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆகு. எனக்கு தெரியும்டா, உன்னை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். உன் ஃபேவரட் பாட்டுடா, உன் ஃபேவரட் ட்ரிங்கை வச்சுக்கிட்டு உன் ஃபேவரட் பாட்டு கேட்டேன்னா இதாண்டா ரிலாக்ஸேஷனோட பீக்கே. சார், நான் அங்கேருந்து கிளம்புற டைமில் கூட யோகேஷ் நல்ல மூடில் தான் சார் இருந்தான். அவன் எனக்கு ஒரு அழகான டெக்ஸ்ட் மெசேஜ் கூட அனுப்பியிருந்தான் சார். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு இந்த பூமியிலேயே இல்லை. சார், இந்த மாதிரி தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நான் ஏன் சார் அங்கேருந்து கிளம்பி இருக்க போகிறேன்? சரி, நீங்கள் கிளம்புங்க. ஆனால் ஊரை விட்டு எங்கேயும் வெளியில் போகக்கூடாது. சரி சார். சார், இது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சார், யோகேஷோட அம்மா கீதா ஆண்டி. ஆக்சுவலி சார், ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவும் யோகேஷ் அப்பாவும் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். யோகேஷோட அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அங்கிளோட பிஹேவியர் பயங்கரமாக மாறிடுச்சு. யோகேஷை நான் காலேஜில் பார்க்கும்போது அவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்போ நார்மலாக தான் சார் இருந்தான். அவங்க ஹஸ்பண்டையும் பையனையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க சார். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும் சார். சரி, நீ கிளம்பு. சார், அந்த ஆர்டிஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு. நீ பாத்தியா? சார், இப்போ தான் பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய வீடியோஸ் இருக்குது சார் அதில். ஹலோ. ஆ சரி சார், அந்த பாபாவோட அட்ரஸ் கிடச்சிருச்சு. யோகேஷ் ஏதோ சக்திக்காக டேப்லெட் வாங்கியிருக்காரு. என்ன டேப்லெட்ஸா? யார் ஏமாம் பாபா? இந்த பாலா யோகேஷ் என்கிட்ட தான் சார் மருந்து வாங்கி சாப்பிடுவான். எந்த மாதிரி மருந்து? ரொம்ப நல்ல மருந்து தான் கொடுத்தேன், ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. அந்த மருந்துல அப்படி என்னங்க ஸ்பெஷல் இருக்கு? இந்த மருந்து மனுஷனை சக்தி வாய்ந்தவனா மாற்றும். இந்த மருந்தை சாப்பிட்டுட்டா உடனே சக்தி வந்துடும். அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா 10 பேரோட சக்தி ஒருத்தனுக்குள்ளேயே வந்துடும். ரொம்ப அற்புதமான மருந்து, எங்கேயும் கிடைக்காது. அட என்னங்க அதில் இவ்வளோ வீடியோ இருக்கு. யோகேஷ் லேப்டாப்பில் ஏதாவது கிடச்சிதா? ஐயோ சார், பார்த்து என் கண்ணே பூத்து போயிடுச்சு. மினிமம் இன்னும் 20 வீடியோக்கு மேலே இருக்குது. எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தா வெக்கேஷன்ஸு ப்ரெசன்டேஷன்ஸ் தான் இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க சார், ட்ரை பண்ணி பார்க்குறேன். யோகேஷ், என்கிட்ட இருந்து தள்ளிடு. யோகேஷ், போன்னு சொல்கிறல்ல. யோகேஷ் ப்ளீஸ், யோகேஷ் ப்ளீஸ் என்னை விட்டுரு. சார், ஒரு நிமிஷம் இதை கேட்டு பாருங்க. யோகேஷ் ப்ளீஸ். நான் தான் சொன்னல, எல்லா புருஷன் பொண்டாட்டிங்களுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை எங்களுக்கும் நடந்ததுன்னு. அண்ட் இட்ஸ் நார்மல். அது கூடியா? யோகேஷ் தள்ளிப்போ, யோகேஷ் தள்ளிப்போன்னு சொல்றல. இதை பார்த்தா உங்களுக்கு நார்மல் மாதிரி தெரியுதா? ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ கான்ட் பிலீவ் இட். அவன் இதெல்லாம் ஷூட் கூட பண்ணியிருக்கானா? எதுக்காக? இங்கே பாருங்க, இந்த வீடியோஸ் இது வரைக்கும் வெளியில் வரலை. ஆனால் யோகேஷோட மரணம் எப்படின்னு தெரியலன்னா நிச்சயமாக வெளியில் வந்துடும். அதுக்குள்ளே நீங்களே உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, யோகேஷ் ஒரு பாபா கிட்ட சக்திக்காக மாத்திரைலாம் வாங்கி போட்டிருக்காரு. ஆமா, யோகேஷ்க்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருந்துச்சு. வீட்டில் நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கும்போது அவன் என்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவான். கண்டதெல்லாம் பண்ண சொல்லுவான். கரிஷ்மா, இந்த மாதிரி நம்ம பண்ணலாமா? என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா? என்னால் முடியாது, என்னை விட்டுரு. ரேஷ்மா, நான் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போயே ஆகணும். அவன் என் புருஷன், அதனால அவன் பேச்சை கேட்டேன். ஆனா யோகேஷ் அந்த நேரத்துல ரொம்ப கொடூரமாயிடுவான். அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? என்ன ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி கேவலமா யோகேஷ், என்னாச்சு உனக்கு? ஐம் சாரி கரிஷ்மா, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்? நான் எதுக்கு உன்னை அந்த மாதிரி அடிச்சேன்? யோகேஷ், இதெல்லாம் அந்த டேப்லெட்னால தானே நடக்குது. பைத்தியமாகறேன். ப்ளீஸ் 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 என்னை காப்பாத்து. என்ன நானே யோகேஷ் கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் சரியாயிடுவான்னு நான் நினைச்சேன். வீட்டில் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் ஒளிச்சு வச்சேன். எதுக்குன்னா அவன் கண்ணில் படாம இருக்கட்டும்னு.
சீசர், நைஃபு, ஸ்க்ரூ டிரைவர் இப்படி எல்லாத்தையும். சரி, இதெல்லாம் நீங்க உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லலையா? வேணாம் ப்ளீஸ், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாதீங்க. அத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது என்னோட ரெக்வெஸ்ட் ப்ளீஸ். இவ்வளோ ஆனதுக்கு அப்புறமும் நீங்க யோகேஷை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைச்சு பார்த்ததே இல்லைங்களா? ஆமா, 1 வருஷமா யோகேஷ் எனக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுத்தான். எங்க 2 பேருக்கும் 15 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அந்த 15 இயர்ஸ் நாங்க நல்லா தான் வாழ்ந்தோம். அவர் என் புருஷன், அப்புறம் என் குழந்தைங்களுக்கு அப்பா. நீங்க ஏன் என்ன இப்படி தப்பா நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் இதெல்லாம் பண்ணலைங்க. எனக்கு என்னன்னா யோகேஷோட கேரக்டரை பத்தி ஒண்ணுமே புரியலையா? நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கு சார். அப்படி இல்ல, நல்ல மனசு நம்ம எல்லாருக்குள்ளயுமே இருக்குதுயா. மேட்ரு என்னன்னா நம்ம யார் பேச்ச கேட்கறோன்றது தான். ராமனா ராவணனா? சார், இதுல விஷயம் என்னன்னா, யோகேஷை மர்டர் பண்ற மோட்டிவ் யார்கிட்ட இருக்கு? ஒருவேளை விவேகா இருக்குமோ? இல்ல 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 இல்ல, இதுல எல்லாரை விட கரிஷ்மா தான் ஏன் அதிகமா சஃபர் ஆயிருக்கிறாங்க. யாருக்கிட்டையாவது ஸ்ட்ராங் மோட்டிவ் இருக்குன்னா அது கரிஷ்மாவா தான் இருக்கணும். என்ன புரியுதா? உங்க டவுட்டு கரெக்டா இருந்தா கரிஷ்மா ஏன் சார் இப்படி பண்ண போறா? யோகேஷோட அம்மா கூட இப்படி சொல்லிட்டாங்களே, ராத்திரி பூரா கரிஷ்மா ஏன் கூட தான் இருந்தாங்கன்ட்டு. இப்போ நான் அந்த கீதாவை நம்பிட்டேன்னு உனக்கு யாரையா சொன்னது? அத்தையும் மருமகளும் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேரையும் அப்சர்வ் பண்ணுங்க. அவங்களுடைய மொபைல் டீடைல்ஸ், லொகேஷன் டீடைல்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. அந்த கீதாவோடதையும் சேர்த்து. எட்டர்னல் லவ் 50-50. இது என்னடா பேர்? வாங்க சார். சார், எல்லா சஸ்பெக்டுடைய சோஷியல் மீடியாவையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஆன்லைன் ஸ்டாக்கர் கூட இருக்கார். எட்டர்னல் லவ் 50-50. ரொம்ப வருஷமாக இவன் கரிஷ்மாவை விடாமல் ஸ்டாக் பண்ணிகிட்டே வந்திருக்கான். 2 மாதத்துக்கு முன்னாடி கரிஷ்மாவுக்கு இவ்வளோ மெசேஜஸ் வந்திருக்கு. சார், கரிஷ்மா காலேஜில் படிக்கும்போது மிஸ் டெல்லி சார். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கானா? மறுபடியுமா? சார், இப்போ அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கர் கரிஷ்மாவை விடாமல் நிறைய வாட்டி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவள் ஒரு சமயம் திட்டினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மெசேஜ் பண்ணுறதை அவன் நிறுத்தி வச்சுருந்துருக்கான். கொஞ்சம் ப்ரொஃபைலை ஓட்டி பாரு. யாரையா இதெல்லாம்? இந்த ப்ரொஃபைலை ஓட்டி பாரு. யாரையா இதெல்லாம்? ஏதோ ஜிம்மில் இருக்கிறவங்க ஃபோட்டோ மாதிரி தெரியுது. ரசோகி, அந்த ஜிம்மில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸோட லிஸ்ட் எடுங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிறத விட உங்கள் ஜிம்மில் அதிக பேர் இருக்காங்க. இதா கிடச்சிதா? சார், மொத்த ரெக்கார்டும் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க சார், இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். இதில் இருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல, அதோட லொக்கேஷன் பூரா செக் பண்ணி பார்த்தோம். இதில் ஒரே ஒரு நம்பர் மர்டர் ஆன இடத்துல இப்போவும் ஆக்டிவாக இருக்கு சார். நைட்டு 1 மணிக்கு காலும் வந்திருக்கு, அதே சமயத்தில் மெசேஜும் வந்திருக்கு சார். அந்த நம்பர் கால் அட்டென்ட் பண்ணியிருக்காங்களா? நம்பர் டீட்டெயில் செக் பண்ணதுக்கப்புறம் அவனோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்தோம். ஏதோ ட்ரக்ஸுக்காக செக் பண்ணி பார்த்துருக்கான் சார். ஒருவேளை இந்த ட்ரக்கை யோகேஷ்காகவே யூஸ் பண்ணியிருப்பாங்களோ? இதுக்கு நான் நேச்சுரல் டெத்துன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக. இந்த நம்பர் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? நான் வந்துட்டு இருக்கேன். லக்ஷன் ஏதாவது சொன்னானா? டேய் உக்காரா. இங்க பாருங்க, என்ன இந்த மாதிரி கட்டாயப்படுத்தல நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது. ஓ, அப்போ நீ எதுவும் சொல்லலைன்னா கண்டிப்பா இப்ப மாட்டிப்ப. எட்டர்னல் லவ், உன் பார்ட்னர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாச்சு. அவ என்ன மோசம் பண்ணிட்டா. மோசம் இல்லையா, ஸ்மார்ட்டா வேலை செஞ்சிருக்காங்க. என்ன பண்றது நீயே டிசைட் பண்ணிக்கோ. சார், நான் போலாமா? கொஞ்சம் இருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பாத்துருங்களேன். கரிஷ்மா மேடம், உங்களோட அட்டர்னல் லவ் பார்ட்டி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். அவன் ஒரு கெமிஸ்ட் வேற இல்லை. அப்புறம் இந்த பிளட் டொனேஷன் பார்ட்டி இருக்கான்ல, அவனையும் நாங்கள் பிடிச்சாச்சு. மெடிக்கல்ல இருந்து வாங்கினீங்கல்ல, தேடி தேடி என் காலே உடஞ்சி போச்சு. கரிஷ்மா மேடம், இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுங்களேன். பனிஷ்மெண்ட் குறையும் இல்லையா? எல்லாம் சரியா நடந்துச்சு. ஆனா அத்தைக்கு அடிக்கடி கனவு வந்துச்சு. கனவுல யோகேஷை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம்னு சொன்னாங்க. என் மேல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு தான்
நானும் அவங்களோட சேர்ந்து வந்தேன். கரிஷ்மா நீ கன்ஃபியூஸ் பண்ணாமல் இங்கே எல்லாமே சொல்லியிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை. ஆகாஷ், நீ தான் முதல்ல ஒத்துக்கிட்ட, அதனால தான் நானும் ஒத்துக்க வேண்டியதாயிடுச்சு. போய் சொல்லாத, வாய மூடு. நான் உன்னை பார்த்தேன், நீ லேடி கான்ஸ்டபிள் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கும்போது. அட, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஏய் காதல் பறவைகளா, ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? இது ஒரு சிம்பிள் மேட்டர் தானே. நாங்க பிளான் பண்ணோம், ஏன்னா உங்க வாயிலிருந்து உண்மையை வர வைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். கரிஷ்மா மேடம் கிட்ட 2வது நம்பர் கூட இருக்கு. ஆனா அதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா அன்னைக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் யோகேஷ் வீட்டில் தான் இருந்திருக்கு சார். அந்த நம்பர்ல இருந்தா எங்களுக்கு இன்ஃபர்மேஷனே கிடைச்சது. நீங்களா ஒத்துக்கணும் தான் நாங்க இப்படி பண்ணோம். நான் யோகேஷ்க்கு இவரை ஃப்ரெண்ட் ஆகுற மாதிரி செஞ்சேன். அதுவும் எங்களோட பிளான்ல ஒன்று. அன்னைக்கு நான் போனதுக்கப்புறம் ஆகாஷ் எங்கள் வீட்டுக்கு வந்தான். கதவு திறந்து இருந்துச்சு, அதான் டேரெக்டாக வந்துட்டேன். பாருங்க, ஸ்காட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. ஒரு ரவுண்ட் போடுவோமா? சரிப்பா, கிச்சனில் போய் கிளாஸ் எடுத்துட்டு வா. யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத மாதிரி அந்த ட்ரிங்க்ஸில் விஷத்தை கலந்துட்டான். அதை யோகேஷை குடிக்க வச்சான். ஆனால் யோகேஷ்க்கு டவுட் வந்துருச்சு. இதில் ஏதாவது கலந்துட்டியா? எதுவும் இல்லையே, நார்மலாக தான் இருக்கு. நீங்கள் 2 பேரும் யாரா? அப்லா, நான் பூஜையில் இருந்தேன். ஆகாஷ் கால் எப்போ வரும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக கால் வராதனால எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் அத்தைக்கிட்ட வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பின்பக்க வழியாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அத்தை, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ யோகேஷ் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருந்தான். யோகேஷ், 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 உனக்கு ஒன்றும் ஆகாது, நானும் வந்துட்டேன்ல, நீ எதுக்கும் பயப்படாத யோகேஷ். ஒன்றும் இல்லை, நீ டேப்லெட் போட்டதுனால தான் இப்படிலாம் ஆயிருக்கு. ஒன்றும் ஆகலை, நீ ரெஸ்ட் எடு. அவன் ஒன்றும் உன்னோட எதிரி இல்லை யோகேஷ், நீ தூங்கு. நான் தான் இருக்கல்ல, நீ படுத்துக்கோ. மெதுவா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், தூங்குங்க. உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் நல்லா வேணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணு, எந்த ப்ரூஃபும் கிடைக்கக்கூடாது. அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான்னு எல்லாரும் நினைக்கணும். நான் பூஜைக்கு போறேன், ஜாக்கிரதை. இதை பாரு, வேலை முடிஞ்சது எனக்கு மெசேஜ் பண்ணு. பாய். ஏய் வாங்கடா, சீக்கிரம் எல்லாம் தேடுங்கடா. அந்த ஆகாஷ் கூட வந்த அந்த 2 பேர் யாரு? சைலேந்திரன் அப்புறம் ரமன். அவங்க 2 பேர் திருடனுங்க. அந்த கொலையை பண்ண ஆகாஷ் அவங்களுக்கு பணத்தை கொடுத்தான். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்களாம் எப்படியா உள்ள போனீங்க? அந்த வாட்ச்மேன் பப்ளு அவனுக்கு காசை கொடுத்து உள்ள போய் படுக்க சொல்லிட்டோம். ஆ? கரிஷ்மா, உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா என் பையனை விட்டுட்டு போயிருக்கலாம்ல. சாகடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? கமலேஷ், ரசோகி. ஏய் நடங்க. சார், யோகேஷை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ண பில்லோ அவங்க வீட்டு பேக் சைடு குப்பத்தொட்டில் கிடைச்சது சார். லக்கியா நமக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ல டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் வந்திருக்கு சார். யோகேஷோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுது. அதே மாதிரி ஆகாஷோட கைரேகையும் பில்லோவில் கிடைச்சது. இந்த கேஸ்ல இது ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸியா? அந்த பப்ளு பாடுக்கு என்னாச்சு? பப்ளுன்னு நினச்சி தான் சார் பிடிச்சோம். ஆனால் நியூஸை பாருங்க, என்ன ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்கன்னு. 4 மாதத்திற்கு பிறகு வெளியில் வந்த உண்மை, மனைவியே கணவனை கொன்றிருக்கிறாள். சரியான பத்தினியா இருக்கா அவ? ஒரு அம்மாவோட கனவுனால இன்னைக்கு எவ்வளவு பெரிய உண்மை வெளியில வந்திருக்குல்ல. ஒருவேளை கீதா மேடம் இந்த கேஸை ரீஓபன் பண்ணாம இருந்திருந்தா கேஸும் அப்படியே முடிஞ்சு போயிருக்கும்,
உண்மையும் தெரியாம போயிருக்கோம்ல. இந்த கேஸ் மூலமா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதியா? அம்மான்னா எப்பவுமே அம்மா தான்.